شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما. லேடிஸ் இருக்காங்கல்ல, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, புனிதமிக்க ஒரு மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் இதுவரை நோற்ற நோன்புகள், நின்று வணங்கிய வணக்கங்கள், திக்ருகள், இன்ன பிற அமல்கள், தான தர்மங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்து கொண்டு அதற்கு நிறைவான நிரப்பமான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக தந்திரல வேண்டும் என்றும், எத்தனையோ ரமலான்களை கடந்துவிட்ட நாம் இன்னும் அதிகமான ரமலான்களை கூட்டணுமா எத்தனையோ ரமலான்களை கடந்துவிட்ட நாம் இன்னும் அதிகமான ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து இன்னும் அதிகமான அமல் செய்து இறைவனுடைய திருப்தி அடையும் வாய்ப்பையும் தந்திரல வேண்டும் என்று துவா செய்தவனாக இந்த சிற்றுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, நமக்கு மதிதிருந்த நாளிலிருந்து இன்று வரை ரமலானுடைய மாதத்திலே எந்த ஒரு பயான்களாக இருந்தாலும், ஜும்மா பிரசங்கமாக இருந்தாலும், நாம் அடிக்கடி அந்த வாசகத்தை கேள்விப்படக்கூடிய ஒரு வசனம்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். இந்த வாசகத்தை, இந்த வசனத்தை ஓதாமல் எதுவும் பெரும்பாலும் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா பிரதானமாக இந்த வசனம்தான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருளாக இருக்குது. அப்போ அந்த வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மகிட்ட எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டோம்னா, நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக, தக்வாவுடைய மக்களாக, பயபக்தியுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம்? இத்தனை ஆண்டு காலம் நம்ம இந்த ரமலான் நம்ம கடந்திருக்கிறோம், இந்த வசனத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தால் நம்மிடத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது பார்க்கணுமா இல்லையா? அப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறையச்சமுடைய மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றானே, அந்த இறையச்சமுடைய மக்களுடைய பண்புகள் என்ன என்பதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்? பட்டியல் போட்டு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். இறையச்சமுடைய மக்களுடைய பண்புகள் இப்படி இப்படி இருக்கும் என்று அல்லாஹ் என்ன பண்றான்? சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, பயபக்தி உடைய மக்களுக்கு இது நேர்வழி காட்டுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. எடுத்த ஆரம்பத்திலேயே குர்ஆன் இடத்துல விரிச்ச உடனேயே என்ன சொல்ற அல்லாஹ் தஆலா? நம்மளை கேட்க சொல்றான். நீங்க என்னட்ட துவா கேளுங்க, எப்படி கேளுங்க பிரார்த்தனைய? யா அல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்.
இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். யா அல்லாஹ், உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம், நீ எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாக. அந்த நேரான பாதை என்பதே உன்னுடைய அருளுக்குரியவர் சென்ற பாதை, அது உன் கோபத்துக்கு உண்டானவர்களுடைய பாதையும் அன்று நெறிதவறி சென்ற மக்களுடைய பாதையும் இல்லை என்று என்ன பண்ண இடத்துல பிரார்த்தனை செய்ய சொன்ன ரப்புல் ஆலமீன் அதுக்கு அடுத்ததா சொல்லக்கூடியது இது இறைவேதம். அந்த குர்ஆனை சொல்லும் அல்லாஹ் தஆலா, இது இறைவேதம், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, இது பயபக்தி உடைய மக்களுக்கு இது நேரான பாதையை காட்டும். அந்த பயபக்தி உடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, மறைவானவற்றின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தி. அந்த பயபக்தியுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையை முறையாக பேணி தொழுவார்கள், நாம் அவர்களுக்கு அளித்த செல்வத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்க, தான தர்மமும் செய்வார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்தா சொல்றான். இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உமக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னால் அருளப்பட்டவருடைய வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பு இந்த மாசத்துல பொறுத்த வரைக்கும் அதுதான் எதிர்பார்க்கிறோம். நீங்க நல்லவங்களா மாறுங்க. வருஷம் பசியை அறிகிறதுக்காக அல்லாஹ் நோன்பு கடமையாக்கி இருக்கிறான். ஏழைகளுடைய பசியை பணக்காரன் அறியணும், அதனால ஒரு மாசம் போதும். அது 1400 வருஷமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நோன்பு நோட்டுக்கு தானே இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய நோக்கம் என்பது வேறு. நீங்க இறைச்சியுடைய மக்களா மாறுங்க, நீங்க பயபக்தியுடைய மக்களா மாறுங்க, எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு அஞ்சிய மக்களாக நீங்க மாறுங்க. எனக்கு அஞ்சிய மக்களாக, என்னை பயந்த மக்களாக நீங்கள் மாறினால் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஏராளமான வெகுமதிகளை மறுமையை தயாரித்து வைப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வழியெடுக்க சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஆனா உண்மையிலேயே இந்த மாசத்துல மட்டும் ஒரு மாற்றம் ஏற்படும், இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மைதானே இல்லையா? இஸ்லாத்தினுடைய கடைக்கோடி இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட நோன்பு நோற்றதன் காரணமாக அவனிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த மாற்றம் எப்ப வரைக்கும் இருக்கு தெரியுமா? அது ரமலான் 29 பெற இல்ல 30 பெற, அதோட சரி, அது வரைக்கும் தான் இருக்கு. ஷவ்வால் பிறை பார்த்ததன் பிறகு அந்த பயபக்தி இல்லாம போயிடும். அப்ப இது என்ன முறை இது? ஆனா இங்க வரக்கூடிய மக்களை பொறுத்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரியான மனநிலை இல்லை. ஆனா பெரும்பான்மையாக அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்மலாம் சாதாரணமா பார்த்தோம்னா பள்ளிவாசல்ல ஒவ்வொரு வருடத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் முதல் சஃபர் நிற்போம். ரமலான்ல இருந்து முதல் சஃபருக்கு இடம் கிடைக்கல. ரமலான் ஆரம்பிச்சதுல இருந்து முதல் சஃபரே கிடையாது, மேல போய் தொழ வேண்டி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இடம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் என்ன பண்றாங்க, பள்ளிவாசல் நிறைச்சிடுறாங்க. ஆனா அது 10க்கு அப்புறம் அப்படியே படிப்படியா ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். அப்படிதான் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப கண்ணியத்துக்குரியவர்கள் இப்ப என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டமான மனிதர்கள், அல்லாஹ் அந்த நோன்பு மாசம் பார்க்கறான், நோன்பு அல்லாஹ்வுக்காக பிடிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு அந்த மாசம் எங்க ஃபர்ல தொழாதவங்க கூட இரவு தொழுகையில கலந்துக்கிறாங்களா இல்லையா? ஃபர்ல தொழுகை ஒரு மனிதனுக்கு தலை மாதிரிங்க, கட்டாய கடமை, அல்லாஹ்வால் ஃபர்லாக்கப்பட்ட கட்டாய கடமை அது. அதை தொழாம இரவு தொழுகையில கலந்து தராவின்னு சொல்லக்கூடிய தொழுகையை தொழுதுட்டு போறாங்களா இல்லையா? சரி, ஹைர், ஏதோ ஒன்று இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் காம ரமதானன் ஈமானோ இஹ்திஸாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி என்ற ஹதீஸை அவள் விளங்கியோ விளங்காமலோ அதுக்கு என்ன பண்றாங்க, உயிரோட்டம் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஒருவர் ஈமானோடும் இஹ்திஸாபன் இறை நம்பிக்கையோடும் நின்று வணங்குகின்றாரோ ரமதானுடைய மாதத்துல அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுற சொல்றாங்க. இதை எப்படியோ விளங்கியோ விளங்காம என்ன பண்றாங்க, இந்த தொழுதாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க செய்யக்கூடிய அந்த நன்மையை கொடுக்கும் அல்லாஹ் தஆலா. இருந்தாலும் கடமையை கோட்டை விட்டுறாங்க. ஃபர்லான தொழுகை நம்ம விட்டுறாங்க. அது வல்லவா கடமை. மன் தரக்க ஸலாத்த வகத கஃபர் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எடுக்கிற தொழுகையிலே அவன் காஃபிர்னாங்க. இன்னைக்கு எத்தனை நம்முடைய சமுதாய மக்கள் எத்தனை பேர் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க. இந்த நோன்பு காலத்திலும் கூட பப்ளிக்கா பஜார்ல நின்று டீ குடிக்கிற மக்கள், தம் அடிக்கிற மக்கள் எத்தனை பேர் பார்த்தாரு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கைசேதம்! இந்த ரமலானுடைய நன்மைகளை உணராமலே, ரமலானுடைய தன்மையே அதனுடைய நன்மைகளை உணராமல் இன்று வரை இருக்கக்கூடிய மக்களை பாருங்க, எவ்வளவு பெரிய மனவர்த்தம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்கள் மீது அதிகமான பாசம் கொண்டவர்கள், அக்கறை கொண்டவர்கள். அவங்க என்ன பண்றாங்க,
மெம்பர்ல ஏறுறாங்க, ஜிப்ரீல் ஒரு துவாவை சொல்றாரு, இவங்க என்ன பண்றாங்க, ஆமீன் கூறுறாங்க. என்ன யாரோ சொல்லலாம், வழக்கத்துக்கு மாறாக நாங்க ஒரு செய்தியை கேட்டோமே, 3 முறை ஆமீன் 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 சொல்லிடுறேன் என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நான் முதல் படியில் ஏறும்போது ஜிப்ரீல் என்கிட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யார் ஒருவர் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார். நான் ஆமீன் கூறினேன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய கைசேதமான விஷயம் பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே. அது என்ன சொன்னாலும் அது விளங்குறது இல்லை, கேட்கறது இல்லை. ஏன் நீ நாளைக்கு மூத்தா போனோம்னா யார் எங்க போய் சேர போற? அல்லாஹ்ட்ட தானே போனோம். அவனை தவிர்த்து வேறு புகலிடம் பாதுகாப்பு ஏதாவது இருக்குதா மனிதனுக்கு? இல்லையே. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இன்று வரை உணராத மக்களாக இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவன்கிட்ட என்ன பண்ண, தனியா கூப்பிட்டு சொல்லுங்க. நம்ம கூப்பிட்டு சொன்னா கூட அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்களே தவிர, பாய் எனக்கு உடல்நிலை சரியில்லை பாய், அது சுப்ஹானல்லாஹ் பாய், இது நீங்க எங்கிட்ட சொல்ற சாக்கு, தயவு செய்து எங்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க ரப்புட்ட, அல்லாஹ் உங்களை படைச்ச ரப்புக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க உங்களை பத்தி ரப்புக்கு தெரியுமா தெரியாதா? உங்க உடம்புல உள்ள நிலைமைகள் என்னன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனையோ நபர்கள் கால் ஊனமாக, கை ஊனமாக, வாய் பேச முடியாமல், கண்பாவை தெரியாமல், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய எத்தனையோ மக்களை பார்க்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சாபி வரார், யார சொல்லலாம், உம்மி இப்னு மக்தூம் ரலியல்லாஹு வராங்க, யார சொல்லலாம், என் வீடு பள்ளிவாசலை விட்டும் தொலைவில் இருக்கிறது, என்னை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு யாரும் எனக்கு உற்ற துணை இல்லை, வீட்டில் தொழுதுகிட்டானா அப்படின்னு கேட்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் என்ன பண்ணாங்க, சரி தொழுதுக்கப்பா அப்படின்ட்டாங்க. அப்படி போறாரு, கூப்பிட்டாங்க, இங்க வாங்க அப்படின்னு. வாங்க சொல்லக்கூடிய சப்தம் உங்களுடைய காதில் கேட்குதான்னு கேட்டாங்க. கேட்குது யாரா சொல்லலாம்னாரு அவரு. நீங்க பள்ளிக்கு வந்தா தொழுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நமக்கு கண்ணு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கு, நீ ஒருத்தர் கூட நடந்து வர்றது கிடையாது. அப்படித்தானே இல்லையா? பள்ளிவாசல இருந்து 10 வீடு தள்ளி நம்முடைய வீடு இருந்தா கூட என்ன பண்ண, நடந்தா வரணுமோ? இல்ல, பைக்கில் தான் வர்றோம். நடந்து வந்தாலும் நன்மை. ரசூல் அதையும் சொன்னாங்க, வீட்டுல என்ன பண்ணுங்க, ஒண்ணு செஞ்சுட்டு நீங்க நடந்து வாருங்கள், ஒவ்வொரு எட்டுக்கும் பல நன்மைகள் அல்லாஹ் ரப்பல் வழங்குகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம செய்யறது இல்லையே. அப்ப இவ்வளவும் தந்த அல்லாஹ்வுக்கு நம்ம செல்வதற்கு நன்றி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0. இப்ப நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நின்றுகிட்டு குழிக்குள்ள வச்ச உடனே கேட்பாங்கள மலக்கள் வந்து, என்ன பதில சொல்ல போறோம்? என்ன தைரியத்தில் நீங்க இருக்கிறீங்க? நீங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை வழங்கி இருக்கிறான். நம்ம அதுல சரியா இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு தெரிந்த மக்கள் யாராவது இப்படி நம்ம என்ன பண்ண அவங்கள்ட்ட சொல்லுங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக நம்மிடத்தை எதிர்பார்த்தது இறையச்சம், தக்குவா, பயபக்தி. அப்ப அல்லாஹ் நம்ம பட்டியல் போடுறான் பாருங்க, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراஇ வல் காலிமீன் ஐல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹி யுஹிப்புல் முஹ்சினீன். 3வது அத்தியாயத்துடைய 134வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இறையச்சமுடையவருடைய பண்பு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இறையச்சத்தை தான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன்னு சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க என்ன பண்றான், அவருடைய பண்பு, அந்த இறையச்சம் ஒருவர்கிட்ட வந்துஞ்சோம்னா அந்த மக்களுடைய பண்பு எப்படி இருக்கும், அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு என்பது அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்றான் பாருங்க. அவங்க எப்படிப்பட்டோம்னா, இன்பமான செலவு நிலையிலும் துன்பமான ஏழ்மையில் என்ன பண்ணுவாங்க, இறைவனுடைய பாதையில செலவிடுவாங்க. இது தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். இதெல்லாம் அதனுடைய பண்புங்க. இறையச்சமுடைய பயபக்தியுடைய மக்களுடைய பண்புகள் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. பாய் நான் ரொம்ப கோபக்காரன் பாய், நம்ம சொல்றதே அப்படித்தான். எப்படி பாய் நான் ரொம்ப கோபக்காரன் பாய், எங்கிட்டலாம் அப்படி வச்சுக்காதீங்க நீங்க. கோபத்தை மெண்டு முழுங்குன்னு அல்லாஹ் சொல்லியா. கோபம் வருதா உங்களுக்கு? கோபம் வருதா? ரசூலா சொன்னாங்க என்ன பண்ணுங்க, ஒழு செய்யுங்க. ரசூலா சொன்னாங்க கோபம் உங்களுக்கு வந்தோம்னா என்ன பண்ணுங்க, போய் ஒழு செய்யுங்க. ஷைத்தான் உங்களை கோபத்தை உண்டு பண்ணுறான். அவன் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், தண்ணியை கொண்டுதான். ஆனா எதுலங்க நமக்கு வழிகாட்ட இல்லை, எந்த விஷயத்துக்கு வழிகாட்ட இல்லை, எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒழு செய்ய சொன்னாங்க. நிக்கிறியா உட்காரு, உட்கார்ந்து இருக்கிறியா படுத்துரு, கோபத்தை அடக்க முடியலையா உட்கார்ந்தா படுத்துன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இறையச்சமுடைய மக்களுடைய பண்பு எப்படிப்பட்டது கேட்டோம்னா, இன்பமான செல்வ நிலையிலும் கொடுத்தாங்களா இல்லையா? சத்திய சஹாபாக்கள் இருந்தது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாரி வழங்கினாங்க, தாராளமா கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் இங்க நமக்குடைய தேவைகளுக்காக அறிவிப்புகளை செய்துக்கிட்டே இருந்தாலும் சரி, ரொம்ப கம்மியா தான் வரும்.
மிக குறைவாக தான் வருது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் மனம் மூந்து கொடுக்கணும். அது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கொடுக்குறோம், இல்லாம இல்லை, நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு பன்மடங்கு கூடிய தருகின்றான். மற்ற மாதங்கள்ல கொடுப்பதை விட இந்த மாசத்துல அல்லாஹ் என்ன பண்றான், உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு வைங்களேன், அவன் என்ன நாடுறானோ அந்த கணக்கு உங்க பட்டியலில் எழுதிடுறான். 1000 ரூபாய் இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம் அல்ஹம்துலில்லாஹ், அவன் நினைச்ச 1 லட்சமா கூட எழுதலாம். 2, 3, 7, 14, 28 சுப்ஹானல்லாஹ். அவன் நாடுவான். அவன் நாடுனமானா அப்படி எழுதுவான் அவன் கணக்குல. நாளைக்கு அங்க போய் தப்தர் நம்ம பார்க்க போகும்போது என்னடா நம்ம இருக்கிற இந்த 8 லட்சம் தர்மம் பண்ணோம் அப்படின்னமானா அல்லாஹ் என்னப்பா அப்போ சொல்லி காமிப்பான். நீ ரமலானுடைய மாசத்துல அவனுக்கு தேவை இருந்தா நீ கொடுத்தா பத்தியா, அதான் அந்த கணக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரி, வாலிபர்களே, அப்ப இன்பமான செலவு நிலையை அவங்க என்ன பண்ணுவாங்க, தான தர்மங்களை செய்வாங்க. துன்பமான ஏழ்மை நிலையிலையும் எனக்கு தான தர்மம் செலவு செய்வாங்க. பார்த்தோம். அதுக்கு உதாரணத்தை நம்ம பார்த்தோம் சத்திய சஹாபாக்கள்கிட்ட. வசனம் இறங்கிச்சின்னு வைங்களேன், நம்மள மாதிரி அப்படியே படிச்சுட்டு கடந்து போற மக்கள் கிடையாது. அந்த மக்கள் அந்த வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய மக்களாக தான் சத்திய சஹாபாக்கள் இருந்தாங்க. வருவாங்க, ரசூல் அனுப்பின பேசிட்டு இருப்பாங்க ஒரு தோழர்களோடு. அதாவது கிராமவாசிகள் எதனா வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, யார சொல்லலாம், ரொம்ப சிரமத்துல கஷ்டத்துல இருக்கிறோம், எங்க ஊர் மக்கள்லாம் ரொம்ப பட்டினியில் இருக்கிறாங்க, ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. அல்லாஹ் ஒரு சின்ன அறிவிப்பு செய்வாங்க, எல்லாரும் கொண்டு போய் வந்து கொடுத்துருவாங்க. என்ன இருக்குதா கொண்டு கொடுத்துருவாங்க. நமக்கு இல்லையே, நமக்கு நாளைக்கு வேணுமே, நாளை மறுநாள் வேணுமே, பிள்ளைக்கு வேணுமே, பொண்டாட்டுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த அல்லாஹ்வுடைய அந்த முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, கொண்டு கொட்டுவாங்க. இல்லைன்னு வைங்க, அப்படி சம்பவங்கள் நடந்திருக்குது. இல்லைன்னு சொன்னா கூட என்ன பண்ணுவாங்க, உடனே கடைத்தருக்கு ஓடுவாங்க. ஓடி போய் அங்க ஏதாவது சில கூலி வேலைகளை செய்து அதுல கிடைக்கிற திரகங்களை கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுதான் துன்பமான ஏழ்மை நிலையில என்ன பண்ணுவாங்க, அவங்க செலவிடுவார்கள். இன்பமான நிலையில சத்திய சஹாபாக்கள் பெரும்பான்மையான மக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய சஹாபி என்ன பண்ணுவாங்க, ஏராளமான அவங்களுடைய பொருட்களை எல்லாமே மார்க்கத்துக்காகவே கொடுத்தாங்க. பார்க்குறோமா, எத்தனை செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அபூபக்கர் சித்திக் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த அடிமைகளை முதல்ல வாங்கி வெளியே ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ அவங்க உதவின்னு கேட்டாலும் சரி தங்கிட்ட இருக்கிற பொருட்களை அப்படியே கொடுப்பாங்க. ஒரு முறை சட்டையில பட்டன் இல்லை. யாருடைய சட்டையில? அபூபக்கர் சித்திக்குடைய சட்டையில பட்டன் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, சட்டை இப்படி போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த குப்பாயத்தை தானே கவுத்திருப்பாங்க, அதில் பட்டன் இல்லாமல் இருக்கு. ரசூல் ஜிப்ரீல் வச்சு என்ன சொல்கிறாங்க, ரசூலாட்ட உங்களுடைய தோழருடைய சட்டையில் பட்டன் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ செல்வங்களை வச்சுருந்தாங்க, எங்கே கொடுத்தாங்க, எல்லாத்தையும் மார்க்கத்துக்காக கொடுத்தாங்க. அபூபக்கருக்கும் உமருக்கும் எப்பவுமே ஒரு போட்டி உண்டு. எப்பொழுதும் அபூபக்கரை மிஞ்சணும், அவரை ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உமரில் தான் இருந்தது. ஆனால் அது நிறைவேறவே இல்லை. கடைசியில் ஒரு போர் சந்தர்ப்பத்தில் ரசூல் என்ன பண்ணுறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க. எல்லாரும் அவங்க பகுதிக்கு பங்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அபூபக்கரும் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் அன்னைக்கு பார்த்தா அபூபக்கருடைய பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ உமருக்கும் சந்தோஷம், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், அபூபக்கரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் ரசூலா கேட்குறாங்க, என்ன கொண்டு வந்தீங்க, நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்கன்னு. உமர்கிட்ட கேட்குறாங்க, என்ன கொண்டு வந்தீங்க உமரே அப்படின்னு. யாரை சொல்லலாம், 2 பங்கு வச்சேன், ஒரு பங்கை கொண்டு வந்துட்டேன், ஒரு பங்கை வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. அபூபக்கர் பார்த்து கேட்டாங்க, என்ன கொண்டு வந்தீங்க நீங்கள் அப்படின்னு. யாரை சொல்லலாம், அல்லாவையும் ரசூலையும் வீட்டில் வச்சுட்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ். எப்பேற்பட்ட பண்பு பாருங்க, அல்லாஹு அக்பர். அப்பதான் உமர் நினைச்சாங்க, இனிமேல் அபூபக்கர் என்னால் ஒரு காலத்தில் ஜெயிக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நம்ம கிட்டே அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது, இல்லைன்றெல்லாம் யாருமே சொல்ல முடியாதுங்க. அந்த மக்களை நம்மளே நீங்க ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னா மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம் கூட கிடையாது. அப்படித்தான் அந்த மக்கள் வாழ்ந்தாங்க. 2 பேரிச்சம்பழம், ஒரு துண்டு காஞ்ச ரொட்டி. சுப்ஹானல்லாஹ், என்ன வாழ்க்கைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் தன்னுடைய வீட்டுல 3 மாதங்களாக தொடர்ச்சியாக அடுப்பெரியல என்ன பண்ணாங்க, மனைவி சொல்றது செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல யார் வீட்டுல அப்படி இருக்கா, அல்லாஹு அக்பர், விதவிதமான சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு. நீங்க சாப்பிடாங்க நான் சொல்ல வரல, சாப்பிடுங்க அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்தது, நம்முடைய நிலை எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இருந்தால் நமக்கு போதுதாது, நிறைவுபடுத்தமான அல்ஹம்துலில்லாஹ், நிறைவுங்கிறதே இல்லை நம்மள்கிட்ட. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அந்த மாதிரி நிலைமையில தான் நம்முடைய இருக்குது.
அல்லாஹ் தஆலா என்ன பண்றான் சொல்லி காமிக்கிறான் இல்லையா? அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். செல்வத்தை பெருக்கிடும் ஆசை உங்களை அல்லாஹ்வுடைய நினைவு விட்டும் தூராக்கி விட்டது. ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலல் ஃபலாஹ் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அத்தனை செய்திகள் நம்முடைய காதில் வருகின்றது. எத்தனை பேர் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க? எத்தனை பேருக்கு பதில் கொடுக்குறோம்? இன்னைக்கு வரக்கூடிய மக்கள், தொழக்கூடிய மக்கள் அத்தனை பேர் இங்கே தானே இருக்கிறோமோ. இருந்தால் எத்தனை பேர் நம்ம வரணும்? அதுக்கு எத்தனை பேர் பதில் கொடுக்குறோம்? இல்லையே, கொடுக்கறது இல்லையே. காரணம் சாட்டுத்தனம், பொடுபோக்குத்தனங்கள். தொழுகை தானே, தொழுதுக்கலாம். தூங்கி முடிச்சா தொழுதுக்கலாம், வேலையை முடிச்சு தொழுதுக்கலாம், போற இடத்து தொழுதுக்கலாம், வந்த இடத்து தொழுதுக்கலாம். இப்படித்தான் நம்ம சாக்கு போக்கு சொல்றோமே தவிர, தொழுகையை குறித்து பொறுத்த வரைக்கும் அது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு அவுக்காத்து சலாத்தை எழுதி போட்டிருப்பாங்க. தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குது. அட ஒரு நாள் 2 நாள் பிந்தலாம் முந்தலாம் பிரச்சனை இல்லை. அது மனித இயல்பு. மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டு விட்டான். பலகீனமா அல்லாஹ் ரப்பல் மனிதனை படைச்சிட்டான். அதன் காரணமா அசதி இருக்கும், மறதி இருக்கும், தூக்கம் இருக்கத்தான் செய்யும். இப்படி ஏதாவது குளிப்பு கடமைகள் இருக்கும். இதெல்லாம் எப்போ சொன்னாரு? எப்பவுமே அதுதான். 330 நாள் அப்படித்தான். ஒரு மாசம் மட்டும்தான் என்ன பண்ண வருவோம்னு சொன்னா இது என்ன நியாயம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப அந்த மக்களுடைய பண்பு அப்படி. அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த இறையச்சமுடைய மக்களுடைய பண்பு எப்படி தெரியுமா? செல்வமான இன்ப நிலையிலும் ஏழ்மையான துன்ப நிலையில் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வுக்காக என்ன பண்ணுவாங்க? செலவிடுவாங்க அல்லாஹ்வுடைய பாதையில. இது மாத்திரம் அல்லாமல் கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம கோபம் மூக்குக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஏதாவது நான் ஒண்ணு சொல்லிட்டுன்னு வைங்களேன், உடனே கோபம். அப்படியே நீங்க ஒண்ணு சொல்லிட்டோம்னா எனக்கு கோபம். சுப்ஹானல்லாஹ். கோபத்தை அவர் என்ன பண்ணுவாங்க? அடக்கிக் கொள் மென்று முடிக்கிறாங்க. அப்படியே என்னை ஏதாவது இங்க சொல்றீங்களா? சொல்லிட்டு போப்பா, இதுல என்ன வந்துட போகுது? ஒரு வார்த்தைகளை முந்தி பிந்தி பேசுறதுல என்ன? மனிதன் தானே. மனிதன் என்ற அடிப்படையில நம்ம என்ன பண்ணுவோம்? சில வார்த்தை கூட்டி குறைய பேசிடுவோம். சகித்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். சபூர் பண்ணிடணும். அது யார் பண்பது? இறையச்சமுடைய, தக்குவாவுடைய, பயபக்தியுடைய பண்புன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமா கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகளை மன்னிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். யாரு? இறையச்சமுடைய மக்கள். என்ன பண்ணுவாங்க? மனிதர்கள் செய்யக்கூடிய ஏதாவது சில அவங்களுக்கு தப்பு, அவங்க ஏதாவது குறை செய்தான்னு வைங்களேன், உடனே மன்னிச்சுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிட போங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இவைகள் எல்லாம் அல்லாஹ் இறையச்சமுடைய மக்களுடைய பண்பு. அல்லாஹ் சொல்லியான். இது மாத்திரமல்ல, இன்னும் அல்லாஹ் சொல்லிக்காங்க பாருங்க. மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் கூட, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ் ஃபஸ்தஃபிரு லிதுனூபிஹிம் வமன் யஃபிரு துனூப இல்லல்லாஹ் வலம் யஸீரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். 3வது அத்தியாயத்துடைய 135வது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த மக்களுடைய பண்பை சொல்லும்போது, இது மாத்திரமல்ல, மானக்கேடான ஏதாவது ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் கூட என்ன பண்ண மாட்டாங்க? அதிலேயே நிலைத்து நிற்க மாட்டாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு மன்னிப்பு கேட்டு அதுக்கு பரிகாரம் தேடிக்கொள்வார் அந்த மக்கள். நடந்ததுங்க, சுப்ஹானல்லாஹ், நடந்தது. இதெல்லாம் ரியல். இது சும்மா கதை இல்லை, நடந்த சம்பவங்கள். இந்த வசனங்களுக்கு அந்த மக்கள் உயிரோட்டம் கொடுத்தார்கள். வந்தாங்க ஒரு பெண்மணி, யார ரசூலுல்லாஹ், தண்டனைக்குரிய காரியத்தை செய்து விட்டேன், என்ன பண்ணுங்க? அல்லாஹ்வுடைய சட்டத்தை என்பதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்னமாண்டு? ஆமா யார ரசூலுல்லாஹ், நான் தப்பு செஞ்சிட்டேன், சீனா பண்ணிட்டேன், வயிற்றுல குழந்தை இருக்கேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, வயிற்றுல குழந்தை இருக்க, குழந்தையை பெத்துட்டு வான்னு அனுப்பிச்சுடுறாங்க. குழந்தைய பெத்துட்டு வாண்டு அந்த அம்மா போயிட்டாங்க. போயிட்டு குழந்தையை பெத்துட்டு வருதுங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, தரிகட்டு அடையக்கூடிய ஒரு காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சு விட்டாங்க, போண்டு போயிருக்கலாம்ல, போகல. பிள்ளையை பெத்துட்டு கையில வச்சுட்டு வராங்க அந்த அம்மா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தனியாக அந்த பிள்ளை எதையாவது சாப்பிட்ற மாதிரி போயிட்டு திரும்ப மீண்டும் வா அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா கூட்டு போயிட்டாங்க, பிள்ளைய கொண்டு போயிட்டாங்க. கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து திரும்ப கொண்டு வந்தாங்க. ரசூல் என்ன பண்ணாங்க? தண்டனை நிறைவேற்றுங்கன்றாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட மக்கள் பாருங்க. அப்போ செய்த காரியத்தில் இல்லைங்க, அவனை மாதிரியா நான் செஞ்சுட்டேன், இவளை மாதிரியா நான் செஞ்சுட்டு நடந்துட்டேன். இன்னைக்கு அப்படி தானே பேசுவோம். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தீங்களேன், என் தப்பை மறைப்பதற்கு அடுத்தவனை கூப்பிடுறது. எப்படி? என்னுடைய தப்பை நான் மறைக்கிறதுக்கு அடுத்தவங்களை என்ன பண்ண சப்போர்ட் கூப்பிடுறது. என்னங்க, அவனோடவா நான் செஞ்சிட்டேன், இவனோடவா நான் செஞ்சிட்டேன், அப்படிதான் இன்னைக்கு சொல்றோம். அந்த மக்கள் அப்படி இல்லை. தப்பு செஞ்சிட்டாங்களா, தண்டனைக்குரிய காரியத்தை செஞ்சிட்டாங்களா,
உடனே என்ன பண்ணாங்க, அதுக்கு பரிகாரத்தை தேட வந்தாங்க. ஏன்? இந்த மக்கள்கிட்ட அவமானப்பட்ட பிரச்சனை கிடையாது. நாளைக்கு ரப்புடைய முன்னிலை வந்து அவமானப்பட்டோம்னா அது பெரிய கேடு என்று சொல்லி பண்ணாங்க. வந்து நின்னாங்க, தண்டனையை கொடுத்தாங்க. அடிக்கிறாங்க, குழியை தோண்டி உள்ள இறக்கி விட்டு கல்லால் அடிப்பாங்க, கல்லெறிந்து கொள்வது. இன்னைக்கு தலை வெட்டுறான் சவுதிகள், அரபு நாடு நீ தலையை வெட்டிடுறாங்க அன்னைக்கு. அது கூட அமெரிக்காவுடைய சட்டத்துக்கு அரமணி பண்ண அன்னைக்கு அதெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஜினாக்கு என்ன பண்ணுவாங்க, தலை வெட்டுறது தான். அடிச்சு கொள்றாங்க, ரத்தம் ஒரு துளி என்ன பண்ணுது, உமர் உலிதாவுடைய ஆடையில பட்டுறது. உமர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டோம்னா, இப்படி ஒரு பெண்மனுடைய ரத்தமா என்னுடைய ஆடையில படுன்னு கேட்ட ரசூலா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். உமரே என்ன சொல்றீங்க நீங்க? அந்த அம்மா செய்த பாவ மன்னிப்பு இருக்கு பாருங்க, அந்த பாவ மன்னிப்பை இந்த மதீனாவில் உள்ள மக்களுக்கு எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தாலும் கூட மிஞ்சி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட இதயமுடைய மக்கள் அவர்கள். ஒரு வராரு, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட யார சொல்லலாம், நான் தவறு செஞ்சேன்றாரு. ரசூல் என்ன பண்றாங்க, முகத்தை திருப்பிக்கிறாங்க. இப்படி அவர் எப்படி வந்து யார சொல்லலாம், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ரசூல் அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. இங்கேயும் வந்து சொல்றாரு. ரசூல்லா கேட்குறாங்க மக்களை பார்த்து, என்ன இவர் சொல்றாரு, செதானா அப்படின்றார். இவருக்கு என்ன தலைநோவு இருக்கா அப்படின்னு, பைத்தியமான்றாங்க. இல்லை யார சொல்லா, அவர் சொல்றது உண்மைதான். ரசூல்லா தண்டனை நிறைவேற்றினாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார், வாலிபர்களே, இதெல்லாம் இஸ்ராத்தில் ரியலா நடக்கப்பட்ட செய்திகள். இந்த வசனங்களுக்கு அந்த மக்கள் உயிரோட்டம் கொடுத்தார்கள். என்ன பண்ணுவாங்க, மானக்கேடான ஏதாவது ஒரு செயலை செய்து விட்டால் அதில் நிலைத்திருக்க மாட்டாங்கள். தாம் செய்த பாவத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்விடம் தௌபா செய்வார்கள். மனப்பூர்வமாக அல்லாஹ்வை நினைத்தனுடைய பாவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மன்னிப்பு தேடுவார்கள். நம்முடைய பாவத்தை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிக்க முடியும், யார் மன்னிக்க முடியும் என்பதை உணர்ந்து தங்களுடைய பாவ காரியங்கள் மீது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிலைத்து நிற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அத்தகைய கூடி இருக்குன்னா இல்லையா, இப்படியெல்லாம் அந்த மக்கள் நடந்தாங்களா இல்லையா? பயபக்தி ஏற்பட்டதின் பின்னால எப்படிப்பட்ட தன்மைகளுக்கு அவர்கள் ஆளானார்கள். அப்ப அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் கூடி கொடுக்கணுமா இல்லையா? அதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உலாயிக ஜஸாவுஹும் மஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் வ ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹா நாரு ஹாலிதீன ஃபீஹா வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன். அத்தகையோருடைய கூலி என்ன தெரியுமா கேட்டு அல்லாஹ் சொல்றான், இறைவனிடமிருந்து மன்னிப்பும் சோனமும். யாரெல்லாம் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பயபக்தியுடைய மக்களாக, தக்வா இறையச்சமுடைய மக்களாக வாழ்ந்தார்களோ அந்த மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிசு கேட்டோம்னா மன்னிப்பும் சோனபதியும் ஆகும். இதுதாங்க தேவை. இதுக்கு தாங்க நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கிறோம்? என்ன காரணத்தினால? யாரோ 10 டெய்லி முடிச்சுட்டு போனா ஒரு 100 ரூபா கொடுக்க போறாரா பாய்? இல்லை, நீங்க தான் கொடுத்துட்டு போகணுங்க. பள்ளி செலவுக்கு நீங்க தான் 10, 500, 1000 கொடுத்துட்டு போகணுமா தவிர அவர் தர மாட்டாரு. அப்ப எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம்? ரப்புட்ட நம்ம அன்பு வேணும், அல்லாஹ்வுடைய பிரியம் வேணும், அல்லாஹ்ட்ட நம்ம பாவ மன்னிப்பு பெறணும். அந்த பாவ மன்னிப்பு மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கணும். நாளைக்கு மறுமையில மௌத்தா போனோம்னா சொர்க்கம் வேணும். அதானங்க ஆசை. அதுக்கு தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதைத்தான் அல்லாஹ் உட்கார்ந்து சொல்லி காமிக்கிறான். நீங்க உங்களுடைய நஃப்ஸுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறீங்க, உங்க ஆத்மாக்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறீங்க, நீங்க பயபக்தியுடைய மக்களா மாறுங்க. மாறினது மாத்திரம் இல்லாம இப்படிப்பட்ட வசனங்களுக்கு நீங்க உயிரோட்டம் கொடுங்க, நீங்க நல்ல மக்களாக வாழுங்க. என் மன்னிப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நான் என்ன பண்றேன், உங்களை மன்னிச்சிடுறேன். மன்னிப்பது மாத்திரமல்ல, சுவனத்தை உங்களுக்கு நான் தயாரிச்சு வச்சுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுக்கு தான் நம்ம எல்லாமே என்ன பண்றோம், ஆசைப்படுறோம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், என்னுடைய மன்னிப்பும் சுவனபதியும் உங்களுக்கு இருக்குது. அந்த சுவனபதிக்கு கீழே எப்ப பார்த்தாலும் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு சின்ன சாய் போட்டு அல்ஹம்துலில்லாஹ், சில்லு இருக்குல்ல, இல்ல சில்லாயிடுச்சு இல்ல, இந்த சில்லு நமக்கு விரும்புறோமா இல்லையா? இதம்மா எப்ப பார்த்தாலும் கீழே தண்ணி ஓடுது வைங்க, சில்லுன்னு இருக்கும். அண்ணன் கொஞ்ச நேரம் கழிச்சோம்னா நம்ம பிளாங்கெட் நமக்கு தேவைப்படும். இந்த சில்லுக்கெல்லாம் வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சோம்னா நம்ம பிளாங்கெட் தேவைப்படும், குளிர் ஓவர் ஆயிட்டோம்னா. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய இருக்கு பாருங்க, பிளாங்கெட் தேவையில்லை. சரியான முறையில அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த சில்னஸை கொடுப்பான். கீழே எப்ப பார்த்தாலும் சதா நீரறிவில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆத்துக்கு மேல மாளிகையில கட்டித்தரான். மாளிகையில கட்டி தந்து நிரந்தரமா நீங்க அதுல இருங்க. நீங்க சுப்ஹானல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் வேற இடம் மாறி போறதெல்லாம் கிடையாது. நிரந்தரமாக நீங்க என்ன பண்ணுங்க, அதிலேயே நீங்கள் தங்கி விடுங்கள். நன்மையான காரியங்கள் செய்த மக்களுடைய கூலி நல்லதாகவே இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயத்துடைய 136வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு வேணுங்க.
அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு வேணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் பயபக்தியான மக்களுக்கு தரக்கூடிய பட்டியல் போட்டு சொல்லி காமிக்கிறான். சூரத்து நபால சொல்லி காமிக்கிறான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வஅனாபா வகவாயிப அத்ராபா வகைஸன் திஹாகா லா யஸ்மஊன ஃபீஹா லகவன் வலா கிஸாபா. சுப்ஹானல்லாஹ். இறையச்சமுடைய மக்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? சுவனத்தை தயாரித்து வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கொலை கொலையாக தொங்கக்கூடிய பல வர்க்கங்கள் அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் அக்பர். யாருக்கு? இறையச்சமுடைய மக்களுக்கு நம்ம தயாரித்து வச்சுக்கிறோம். இந்த உலகத்துல பொறுத்தவரை இங்கதாங்க நமக்கு சிரமங்கள், இங்கதான் கஷ்டங்கள், இங்கதான் துன்பம், இங்கதான் நோய், இங்கதான் முதுமை, இங்கதான் சிரமம். எல்லாம் இந்த பூமியில இருக்கத்தான், இங்க இல்லாம இல்ல. வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். சொல்றான் இங்க அல்லாஹ் தஆலா, நீங்க இந்த பூமியில உங்களுக்கு சிரமம் இருக்கத்தான் செய்யும். கஷ்டம், பயம், நோய், நொடி, துன்பங்கள், மரணம் எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் நீ பொறுத்துத்தான் ஆகணும். அதெல்லாம் முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டு எங்க போக முடியும்? எங்க போய் தப்பிப்பது? என்னதான் சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்ட்டே வந்தோம், அவங்க போனோம். அவனே கொடுத்தான், அவனே எடுத்தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப யார் இப்படிப்பட்ட பண்புடைய மக்களா இருக்கிறாங்களோ, உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மான். அல்லாஹ் தஆலா நபியா, அந்த மக்களுக்கு நீங்க சுபசோபனம் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரி, வாலிபர்களே, அல்லாஹ்விடத்துல கடைசி 10 வந்துட்டோம். இப்பதான் நோன்பு ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. இன்னைக்கு 21. அடுத்த ஜும்மா கண்ணை மூடி முடிச்சுக்கோனா போயிடும். அடுத்து நாளைக்கு பெருநாவா, நாளை மறுநாள் பெருநாவா. நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் போயிடும். அப்ப எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த இத்தனை நாள் நம்ம என்ன செய்ய, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் செஞ்சிருப்போம், நற்காரியங்கள் செஞ்சிருப்போம், நோன்பு நோட்டிருப்போம், நின்று வணங்கியிருப்போம், தான தர்மம் செய்திருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய நேரத்தை என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக என்ன பண்ணுங்க? அதிகமான இபாதத்துகள் ஈடுபட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு மெயினா அதான் நமக்கு தேவை. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பை தனி மேல உட்கார்ந்து அழுது கண்ணீர் வடித்து ரப்பட்ட, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ரஹ்மானே, நான் அறிந்தும் தெரிந்தும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திரு. கண்களால், காதுகளால், வாயால், கரத்தால், சுப்ஹானல்லாஹ், உள்ளத்தால், உறுப்புகளால் நான் செய்த அனைத்து பாவங்கள் யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு ரப்பே. உன்னை தவிர யாரும் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இல்லை. உங்கள்கிட்டயே நான் கையேந்திர ரஹ்மானே. அல்லாஹ் சொல்றான், பகலிலே பாவம் செய்த மக்கள் இரவிலே தௌபா செய்வதற்காக தன்னுடைய கரங்களை விரித்து வைத்திருப்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இரவிலே பாவம் செய்த மக்கள் பகலிலே தௌபா செய்வதற்காக அல்லாஹ் கையை விரித்து வச்சுக்கிறார். அப்ப பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய என்ன பண்ணுவோம்? அதிகமா பாவ மன்னிப்பு கேட்போம். ஏன்னா இது அதுக்குரிய மாதம். இது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதற்குரிய மாதம் இது. அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ்ட்ட என்ன பண்ணுவோம்? முறையிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவன் நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவன இன்பங்களில் நாம் என்ன பண்ணுவோம்? உலாவர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களை, நோன்பாளிகளுக்காக அல்லாஹ் ரப்பல் பிரத்யேகமா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ரையான் எனக்கூடிய ஒரு சொர்க்க வாசலுக்கு பாருங்க. அந்த வாசல் வழியா நுழைஞ்சி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் செல்லக்கூடிய சொர்க்கத்திலே குடும்பமாக ஒரு சேரக்கூடிய தௌஃபீக் வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ்.